பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இந்த வார்த்தைக்கு நன்றி. எங்களை நீர் இன்றைக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களை நடத்தும், எங்களோடு பேசும் வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. குட். இன்றைக்கு நம்ம புது ராஜா பற்றி படிக்க போகிறோம். ஆமென். யூதா நாட்டினுடைய 3வது ராஜா. சமஸ்த இஸ்ரவேலில் கணக்கு போட்டோம்னா 6வது ராஜா. இவர் யூதாவில் ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, இனிமேல் நம்ம சைமல்டேனியஸாக 2 நாடு பற்றி படிப்போம். ஏன்னா ஒரு நாடு 2ஆக பிரிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் 1, இஸ்ரவேல் 2ன்னு சொல்லலாம். இஸ்ரவேல் 1ன்றது இஸ்ரவேல் ராஜ்யம். இஸ்ரவேல் 2 அப்படின்றதுக்கு யூதா என்கிற பெயர். இஸ்ரவேல் 1 த மெயின் இஸ்ரேலை கொள்ளைக்காரன் கொள்ளை கொண்டு போனான். அவன் பேர் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பேர்? ரேகோபயம். நேபாத்தின் குமாரனாகிய ரேகோபயம். வெரி பேட் ஃபெலோ. அவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? எப்பிராயிம். மறக்கக்கூடாது. ஓகே. அவன் இஸ்ரவேலுடைய தேவன் பேரையே மாற்றிட்டான். இனிமேல் இஸ்ரவேலோட கடவுள் பேர் பொன் கன்றுக்குட்டி. அதை கொடுத்தவன் அவன் தான். ரிலீஜியஸ் ஆர்டரை மாற்றினா, கல்ச்சுரல் ஆர்டரை மாற்றினா, ஸ்பிரிச்சுவல் ஆர்டரை மாற்றினா, கண்ட்ரியை கேயாஸில் கொண்டு போய் நிறுத்தினவன் இந்த நேபாத்தின் குமாரனாகிய ஏரோபயாம். சரி, இந்த பக்கம் பார்த்தோம் என்னால் ராஜ்யம் பிரிஞ்சு 2 கோத்திரத்தை தாவீதோட பிள்ளைகள் வச்சுட்டு கஷ்டப்பட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கிங் ரெகோபயாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? லெட் மை பீப்புள் என்லார்ஜ், என் ஜனங்கள் பெருகட்டும். அடுத்தது நம்ம பார்த்தோம், அவனுடைய மகன் பெயர் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று படித்தோம். அவன் பேர் அபியா. அபியா என்றால் என்ன சொன்னேன்? அபா ப்ளஸ் யா. அபா என்றால் ஃபாதர்னு அர்த்தம். யா என்றால் தேவன். தேவனே என் அப்பா என்கிற அர்த்தம். இன்னைக்கு அவனுடைய மகன் அந்த எரோபயாம், அந்த ரெகோபயாம் 17 வருஷம் தான் ஆட்சி செஞ்சான். இந்த அபியா எத்தனை வருஷம் ஆட்சி செய்தான் என்பதை நீங்கள் பாருங்கள். அபியா பலத்து போனான். பிறகு அவனை பற்றி அப்படியே படித்து பார்த்தோம்னா, அபியா தன் பிதாக்களோடைய நித்திரை பண்ணப்பட்டான். ஓகே. அவன் தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இன்றைக்கு அவன் மகன் ஆசா ராஜாவாகி இருக்கிறான். ஹல்லேலூயா. ஓகே. இன்றைக்கு ஆசா ராஜாவாயிட்டான். 3rd கிங் கிட்ட வந்துட்டோம். 3rd கிங்கோட கேரக்டர் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். படிப்போம். முதல் வசனம் சொல்லுகிறது, அபியா மரித்தான், அவனுடைய மகன் ஆசா ராஜ்யத்துக்கு வந்தான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் அமெரிக்கையாக இருந்தது. The land was quiet for 10 years. காலையில் எழுந்தா எந்த சண்டை செய்தியும் இல்லை. நிம்மதியாக தூங்கினாங்க, நிம்மதியாக ஏஞ்சிக்கிட்டாங்க, நிம்மதியாக பண்டிகை கொண்டாடினாங்க. 10 வருஷம் பிரச்சனை இல்லாத ஆட்சி ஆசாவின் ஆட்சி. அமெரிக்கையான ஆட்சி அப்படின்னா சாலமோனுடைய ஆட்சி சொல்லலாம். 40 இயர்ஸ் ஒரு சண்டை கூட இல்லை, ஒரே ஒரு பிரச்சனை கூட இல்லை, யாரும் எதிர்க்கிறார்கள். இந்த அவங்க மகனாகிய ரெகொபெயாமோட காலம் அந்த 17 வருஷமும் கஷ்டமான ஆட்சி. எப்படியோ அவன் தப்பிச்சு பொழைச்சி போயிட்டான். அவன் மகன் அபியா காலத்தில் ஒரு யுத்தம் நடந்தது இஸ்ரவேல் கூட. இன்றைக்கு இந்த அபியாவினுடைய மகனாகிய ஆசாக்கு ஃபாரின் ரூலர்ஸோட சண்டை வரப்போகுது. உள்ளுக்குள்ளே சண்டை இல்லை, ஃபாரின். எந்த ஃபாரின் கண்ட்ரிங்க? எத்தியோப்பியா. பேர் மறக்கக்கூடாது. என்னதுங்க? எத்தியோப்பியா. வேறு எதுனா எத்தியோப்பியா உங்களுக்கு ஞாபகம் வருதா? இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளில் கிறிஸ்தவ நாடு எத்தியோப்பியா தான். இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி வந்தாங்கள்ல, அவங்க எத்தியோப்பியாவிலேருந்து தான் வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் மிடில் ஈஸ்ட்லேருந்தே வந்ததாக சொல்கிறாங்க. எத்தியோப்பியா. இன்றைக்கு எத்தியோப்பியர்கள் பிரச்சனைக்கு வர போகிறாங்க. சரி, இந்த ஆசா பற்றி நம்ம படிக்க போகிறாங்க. 3 எழுத்து தான். அலெஃப் ஷேம், ஆலெஃப், பிறகு ஷாமெக். ஆலெஃப் ஷாமெக் ஆலெஃப் 3 எழுத்து தான். ஆஷா, ஆசா, ஷா, ஷா, ஷாமெக், ஆலெஃப், ஷாமெக், திரும்பி ஆலெஃப். இந்த 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 ஆசா என்கிற இந்த எழுத்து
என்னுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா ஹீலர், சுகம் ஆக்குகிறவன் என்று அர்த்தமா. ஆமென். சுகமாக்கும்போது காயம் வரும் இல்லை, அடிபட்டிருக்கு, டாக்டர் கையில் போகிறீங்க, உங்களுக்கு வலி வேணான்னு தானே போகிறீங்க, அடிப்பட்டதோடு அதிக வலி ஆக்குவார். அதானே க்ளீன் பண்ணும்போது அடிப்பட்டும் போது கட்டினதோட எப்படி கத்துறாங்க ஆன்னு சவுண்டு கேட்கும். அடிப்பட்ட இடத்துல கூட கத்தலை, ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க. ஏன்னா ஹீலிங் இஸ் அண்டர் த ப்ராசஸ். ஆசாவோட அர்த்தம் அதுதான். இன்னொரு அர்த்தம் சொல்லுது மேன் ஆஃப் சாரோஸ். ஆமேன். சரி, ஓகே. ஆசா என்றால் ஹீலர் என்று அர்த்தம். இவர் தான் இப்போ ராஜாவாகி இருக்கிறார். இவரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய கிருபையின் கொள்கை. ஆமென். த பிரின்சிபிள் ஆஃப் காட்ஸ் மர்சி. ஆசா, உனக்கு கர்த்தர் கிருபையாக இருந்திருக்காரு, அதுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு லட்சியம் இருக்கிறது, அதில் ஏதோ ஒரு கொள்கை உன்னிடம் இருந்தது, ஆண்டவருக்கு பிடித்திருந்தது. அந்த கொள்கையை தான் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். we are going to learn the principle of God's mercy through the life of ஆசா. ஆசாக்கு ஒரு கிருபை கிடச்சிச்சின்னா அது எனக்கும் கிடைக்கணும். அப்படின்னாங்க ஆசா பண்ணார். போலாமா? எத்தனை பேர் இதை படிக்கலான்றீங்க? ஆழம் தெரிந்து கொள்ள போகுது. திருச்சபையே, நமக்கு எப்போதும் யாராவது ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசை. அதனால தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் பார்த்தாலும் சொத்திரமா நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா, ஸ்மைல் பண்ணுறோம். ஏன்? என்னை பார்த்ததுமே உங்களுக்கு பிடிக்கணும், அதனால தான் எப்படி பண்ணுறேன், ஸ்மைல் பண்ணுறேன். டீ போட்டு கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், வெகுமதிகள் கொடுக்குறோம். ஏன்? நான் அவங்க பார்வையில் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று. பல நேரத்தில் மனிதனுடைய பார்வையில் நாம் நல்லவர்கள் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதே ஒரு கன்னியாய் முடியும். அதுவே டேஞ்சராக முடியும். we cannot be good to all people at all times, but we can be good to God in all times. ஆண்டவருக்கு எந்த நேரத்திலும் நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம். ஸ்பெஷலி in the eyes of the Lord. என்ன இன்றைக்கு நீங்களாம் பார்த்துன்னுக்கிறீங்க, என் ஆண்டவரும் பார்த்துன்னுக்கிறார். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை செய்வது என் லட்சியமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, என் ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை மாத்திரம் நான் செய்தால், அதை லட்சியமாக எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் அது உங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் நான் ஆண்டவருக்கு பிரியப்படுத்தாதபடி, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழாதபடி, உங்களுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று உங்களை பிரியப்படுத்த நான் முயற்சி எடுக்க ஒரு நாள் நான் ஆண்டவருக்கும் பிரியமில்லாமல் போய்விடுவேன், உங்களுக்கும் பிரியமில்லாமல் போய்விடுவேன். ஆசா ஒரு முடிவெடுத்தான், நான் கர்த்தருடைய பார்வையில் நல்லவனாய் இருப்பேன். பீப்புள் ஹூ ஆர் இன் அத்தாரிட்டி, உங்கள் கையில் அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் இந்த முடிவு எடுக்கணும். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் என் கையில் ஏன் பாஸ்டர் அதிகாரம் இருக்குது, என் கையில் எது? ஏங்க, உங்கள் குடும்ப அதிகாரம் உங்கள் கையில் தாங்க இருக்குது. உங்கள் பிள்ளைகளுடைய அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் காசு சம்பாதிக்கிற, காசு செலவு பண்ணுகிற அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் உடை அணிந்து கொண்டு இந்த நாட்டிலே நடந்து வருவது, இந்த அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. மேக் ஸ்டெப்ஸ் to please God. Live a life that will be right in the eyes of God. ஆண்டவருடைய கண்ணின் பார்வையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆசாவின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆசாவோட இந்த சாப்டரை நான் 4 பகுதிகளாக நான் பிரிக்க போகிறேன். ராஜாவாக மாறு. ஆமென். ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பு. சமாதானத்தின் வழியிலே போ, வெற்றி பெறு. 4 ஸ்டெப்பு தான். ராஜாவாக மாறு, ஜனங்களுக்குள்ளே மறுமலர்ச்சி உண்டாக்கு. ஆமேன். சமாதானத்தின் வழியிலே வாழு, கர்த்தர் கொடுக்குற வெற்றியை பெற்றுப்போ. ஈஸியாக இருக்குங்க அவன் லைஃபு. ராஜாவாக மாறிட்டான். முதல் 2 வசனங்கள். மக்களை கர்த்தர் பக்கம் திருப்பினான். 3, 4, 5 வசனங்கள். சமாதானத்தின் வழியை நாடினான். 6, 7, 8 வசனங்கள். 9 13 வரைக்கும் கர்த்தர் கொடுத்த வெற்றியை தட்டி கொண்டு வந்தான், தட்டி சென்றான், பெற்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆழமாக பார்க்க போகிறோம். த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரெயின் ஆஃப் ஆசா. ஆசானுடைய ஆட்சியின் காலம். ரெகோபயாமுடைய ஆட்சியின் காலத்தை பற்றி நிறைய நம்ம மெசேஜ் கேட்டோம். எப்படி இருந்துச்சு அவன் காலம்? பெருமையாக இருந்துச்சுல, பெருமையாக இருந்துச்சு. பெரியவங்களை மதியாமல் இருந்துச்சு, அதனால் விழுந்தான். அதுக்கப்புறம் டேஞ்சரஸாக மாறிச்சு. தோல்வி மீது தோல்வி அவன் தழுவினான். ஃபஸ்ட்டு ஃபாரின் யுத்தத்திலே, எகிப்தியர்கள் கூட வந்த யுத்தத்திலே தோற்று போனான். நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இவனுக்கு வரப்போகுது. ஃபாரின் இன்வேஷன் வரப்போகுது.
ஆசா எப்படி இருக்க போகிறான். See, if you want to tackle the invasion, உங்களை காட்டிலும் பலத்த கோலியாத்துகள் உங்களுக்கு முன்பதாக வந்தாலும் சரி, உங்களை காட்டிலும் பலத்த எத்தியோப்பியர்கள் உங்களுக்கு முன்பதாக வந்தாலும் சரி, நீங்கள் அவர்களை வெற்றி பெறுவதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நம்பர் 1, ஆசா ராஜாவ ஆன பிறகு செய்தது, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஹல்லேலூயா. He did what was good and right in the eyes of the Lord. ஆமென். அவன் தன்னுடைய கேரக்டர் ஸ்டடி படித்து பார்த்தான். நமக்கு நம்முடைய முற்பிதாக்கள் பற்றி நம்ம படித்ததில்லை. அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, எல்லாம் நாளாகமம் புஸ்தகத்தில் இருக்கும். அவங்க தாத்தா டேவிட் பற்றி நமக்கே தெரியுதுன்னா அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கும்ல, நிறைய தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி இன்னும் நிறைய புஸ்தகம் இருக்குது. இதோ என்று சொல்லுகிற ஒரு ஆசாரியன் ஒரு ஸ்கிரைப் எழுதுனது இல்லை, அவங்க அப்பா பற்றி, அவங்க தாத்தா பற்றி, சாலமோன் தாத்தா பற்றி, தாவீது தாத்தா பற்றி உள்ளதை எல்லாவற்றையும் படித்து பார்த்து he chose to follow the character of King David. நான் யார் மாதிரி வாழ போகிறேன்? நீங்களும் நானும் கூட தாவீது பற்றி நிறைய படிச்சிருக்கோம். உலகத்தில் உள்ள நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள நிறைய பேருக்கு தாவீதை தெரியாது, ஆனால் அவங்க லீடராக இருக்காங்க. நீங்களும் நானும் தாவீதோட கேரக்டர் ஸ்டடி கரெக்டாக படித்தோம்னா நம்ம கூட தாவீது போல் பவர்ஃபுல்லாக மாறுறோம். He related himself into the life of King David. தன்னையே தாவீது ராஜா மாதிரி நினச்சிக்கிட்டான். தப்பு ஒன்றும் இல்லைல்ல. நீங்களும் நானும் தாவீது ராஜா மாதிரி நினச்சிக்கிறது தப்பு ஒன்றும் இல்லைல்ல. ராஜா மாதிரி பேசுவதற்கு, ராஜா மாதிரி வாழ்வதற்கல்ல, அந்த தாவீதை போன்று கர்த்தரை துதிப்பதற்கு. He did not follow his own father or his grandfather. He started following his great grandfather. Hallelujah. அவங்க தாத்தா பற்றி படித்து பார்த்தா அவங்க தாத்தா காலத்தில் சிலை வழிபாடுகள் இல்லை. அவங்க அப்பா பேர் அபியா, அவங்க தாத்தா பேர் ரெகோபயாம், அவங்க கொல்லு தாத்தா பேர் யார்? சாலமோன். அவங்க எள்ளு தாத்தா பேர் தாவீது. அப்பா ஓகே ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காரு. தாத்தா மோசமான ஒரு ரெகோபயாம். கொல்லு தாத்தா சாலமோன் தான் நம்ம நாட்டுக்குள்ளே எல்லா சிலையும் கொண்டு வந்து வச்சவர். இல்லைனா எருசலேமுக்குள்ளே ஏதுங்க ஒன்றுமே கிடையாது. அங்கங்கே கல்யாணம் பண்ண வேண்டியது அவங்களோட சிலைகளை கொண்டு வந்து கோவில்கள் கட்டி வச்சான். பார்த்தான் இந்த 3 தாத்தாவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணான். இன்ட்டு மேலே படித்தா தாவீது இருக்கார். ஐ வில் பி லைக் டேவிட். நீங்கள் நான் கூட இன்றைக்கி இன்ட்டு போட்டுக்கிட்டு நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்க மாட்டேன், எங்கள் தாத்தா மாதிரி இருக்க மாட்டேன், அவர் மாதிரி இருக்க மாட்டேன், இவர் மாதிரி எல்லாம் இன்ட்டு பண்ணும்போது ஒருவேளை கிங் டேவிட் நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆமாம், நமக்கு கவலையே இல்லை. எல்லாரையும் இன்ட்டு பண்ணிட்டு ஜீசஸ் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போய்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. The first thing he did was to launch a reform movement. மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கணும். அப்படி என்ன மறுமலர்ச்சி செய்ய போகிறீங்க ஆசா நீங்கள்? I will remove all those foreign gods. நம்ம ஆண்டவர் தான் அங்கே நிலைத்திருக்க வேண்டும். அன்னைக்கு கூட நீங்கள் முடிவு எடுக்கலாம். I will remove. நேராக போய் பலாத்காரமாக பலவந்தமாக எடுக்கலை. He had a strategy to remove it. எடுத்துரு. Wonderful. Hallelujah. He officially made it. ராஜாவானதே சாத்தானே, என்னை ஆண்டவர் ராஜாவை அபிஷேகித்ததே உன்னை எதிர்ப்பதற்காகத்தான், உன் கூட்டத்தை அழிப்பதற்காகத்தான், உன் ராஜ்யத்தை அழிப்பதற்காகத்தான். Hallelujah. The reformation movement started. ஒரு மனிதன் தனியாய் செய்தால் அந்த மறுமலர்ச்சி உண்டாகாது, ஒரு புரட்சி உண்டாகாது. அனைவரும் ஒன்று சேரும் போதுதான். Hallelujah. He removed, எல்லாவற்றையும் அகற்றினான். பாருங்க என்ன ரெஃபர்மேஷன் கொண்டுகிறார். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி. He removed everything. 4 பேருக்கு அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினான், சிலைகளை உடைத்தான், விக்கிரக தோப்புகளை வெட்டினான். ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த இடத்தை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டான், இல்லாமல் போனான். He banished it. He banished the perverted persons from the land. அந்த இடத்திலே இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத மக்களை ரிமூவ் பண்ணான். எந்த இடத்துல இங்கே வருதோ பாவம் பெருகிறது என்று தெரிந்து கொண்ட ஆசா ரிமூவ் பண்ணான். இதுக்கு முன்னாடி 2 ராஜா பற்றி படித்தோம். உங்களை ரிமெம்பரன்ஸுக்காக சொல்கிறேன். இவனுக்கு முன்னாடி எந்த ராஜா பற்றி படிச்சிங்க? அபியா. அதுக்கு முன்னாடி எந்த ராஜா பற்றி படித்தீங்க? ரெகோபயாம். அதுக்கு முன்னாடி எந்த ராஜா பற்றி படிச்சிங்க? சாலமோன். இந்த 3 பேருமே இந்த வேலையை செய்யலை, ஆசா செய்தான். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். யாரும் செய்யாததை நீங்கள் செய்ய போறீர்கள். ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்காக பக்தி வைராகமாக எழும்ப போறீங்க. ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் ஒரு கிறிஸ்டியனை பார்த்தேன், அவர் அப்படி பண்ணலையே. அவர் பண்ணல மகளே, நீ தான் அந்த ஆசா, நீ பண்ண போகிற. அவங்களும் எல்லாமே ஒன்றுனாங்களே. இல்லை, நீ ஆசா, யூ ஆர் த ஆசா.
You are the healer. நீ சுகப்படுத்த போகிறாய். மக்களை ஆபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாத்தான் கொடுக்கிற அழிவிலிருந்து என்ன பண்ண போகிறாய் சொல்லுங்க பார்க்கலாம். சுகப்படுத்த போகிறேன், பலப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. அபியா செய்யாததை ஆசா செய்தான். ரெகோபயாம் செய்யாததை ஆசா செய்தான். சாலமோன் செய்த தவறுக்கெல்லாம் ஆசா சுகத்தை கொண்டு வந்து கொடுத்தான். தேசம் பாழாய் கிடந்தது. He removed. ஹல்லேலூயா. சூப்பர் இல்லைங்களா? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். 2 விஷயம் சொன்னான். ப்ரே பண்ணுங்க, பைபிள் படிங்க. கர்த்தரை தேடுறது ப்ரே பண்ணுறது. அடுத்தது பைபிள் படி. நம்ம வீட்டில் எப்போதும் 2 நடக்கணும். ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி. சொல்லுங்க, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி. சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணு, ஒரு வசனம் படி. காலையில் ஒரு முறை பைபிள் படி, ஒரு ஜெபம் பண்ணு. மதியம் ஒரு முறை பைபிள் படி, ஒரு வசனம், ஒரு ஜெபம் பண்ணு. தப்பு ஒன்றும் இல்லையே. தேவனை தேடு, வசனத்தை படி. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். He commanded. What is the command we are giving today? நம்ம பாட்டு கட்டளை கொடுக்குறோம். இதை செய்யல நீ அவ்வளோதான், நீ சட்டை போடல அவ்வளோதான், அயன் பண்ணல அவ்வளோதான், கடைக்கு போல அவ்வளோதான், 100 மார்க் எடுக்கல அவ்வளோதான். கட்டளை மேல் பிறப்பித்து கொண்டிருக்கிற என் மகனே, நீ ஆசாவை போன்று எப்பொழுது கட்டளை கொடுக்க போகிறார்? He commanded the whole Judah. உங்கள் குடும்பம் தாங்க ஜூடா. ஹல்லேலூயா. ஐயா நாங்கள் 4 பேர் தான், நீ தான் இந்த யூதா. எத்தனை பேர் நீங்கள் உங்களை யூதான்னு ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. யார் அந்த ஆசா? நீ தான் மகனே அந்த ஆசா. He removed all the things and he instituted the good things. தேவை இல்லாதது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் கலையும் போது தான் புதியவைகள் உள்ளே வருகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும். He removed the high places that was dedicated to idols. எல்லாவற்றையும் ரிமூவ் பண்ணா கண்ட்ரி இப்போ அமெரிக்கையாக இருக்குது. 10 years. எத்தனை வருஷம்? 10 வருஷம். His heart was loyal to God. ஆமென். பட்டணங்களை கட்டினான். ஆமென். தேசத்தை பலப்படுத்தினான். யூதாவுடைய எல்லா பட்டணங்களில் இருந்து 5th verse படிக்கிறேன். மேடைகளை விக்கிரங்களை அகற்றினான். அவனுக்கு முன்பதாக ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது. ஓய் ஆசா வந்துட்டார். எல்லாம் ஜெபம் பண்ணு, எல்லாம் ப்ரே பண்ணு. பாருங்கள், நல்லா ப்ரே பண்ணுங்க, நல்லா பைபிள் படிங்க. ஃபேமிலியில் ஒரு பீஸ் பார்க்கலாம். நான் டெய்லி நைட்டு என்ன ஆனாலும் அந்த திருவிருந்து எடுக்காமல் படுக்க மாட்டேன். எவ்வளோ நாள் தூங்குறவங்களை கூட எழுப்பி நான் திருவிருந்து கொடுப்பேன். சங்கீதம் 91 சொல்லுவேன். களைப்பாக இருக்கும். எனக்கு தெரியும், நான் சமாதானமாக இருக்கணும்னா என் ஆண்டவரை தேடணும். நான் நல்லா சம்பாதிச்சேன், நான் நல்லா பணக்காரனாக இருக்கேன், நல்லா சாப்பிட்டேன், பலமாக இருக்கேன், சோறு இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பரோட்டா இருக்குது, வீடு இருக்குது என்பதாக அல்ல. என் கர்த்தரை தேடினால்தான் அமெரிக்கை. There will be peace when I seek God. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னாரே, எதை தேட சொன்னார்? நீ கர்த்தரை தேடு என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆசா தன் தேசத்தை ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி, ஒவ்வொரு பட்டணங்களையும் கட்டுவதற்கு முன்பதாக தன்னுடைய ஆவிக்குரிய பட்டணத்தை கட்டினான். ப்ரேயர் பில்ஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அகெயின்ஸ்ட் த டெவில். சத்ரு நம்மளை அட்டாக் பண்ணாதபடி நம்ம ப்ரேயர் தான் நம்மை சுற்றிலும் மதில் சுவராக இருக்குது. மதில் சுவர் கட்டினா ப்ராஸ்பரிட்டி. இந்த சுவரெல்லாம் இருக்குது, இந்த பொருள்லாம் பத்திரமா இருக்குது. திறந்து விட்டீங்கன்னா கதவே இல்லை, சுவரே இல்லை, இருக்கொன்றீங்க, காணாமல் போயிடும். There was protection. He encouraged people also to do. மக்களையும் இதை செய்யும்படி அவன் கட்டளை கொடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷத்தில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். எவ்ரிவேர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபண்ட்ஸ் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான். ஆமேன். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு லேண்ட் வாங்கக்கூடிய கிருபையை தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த சுக்கோத்துக்குள்ளே கட்டக்கூடிய கிருபையை தருவார். அமெரிக்கா இருந்தது. நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறோம், தேடுவோம். சொல்கிறான், நமக்கு இப்போ வீணான செலவு இல்லை, என்ன வாங்கலாம்? கோல்டு வாங்கலாம். வீணான செலவுன்னா அது அங்கங்கே போயிடும். என்ன வாங்கலாம்? வீடுக்கு ஒன்று கட்டிடலாம். கையில் பணம் வந்துச்சு, உடனே என்ன பண்ணிட்டேன்? அது என்ன சொல்லுவாங்க? கையில் காசு வந்துச்சு, உடனே போய் லேண்டு வாங்கிட்டேன். கையில் காசு வந்துச்சு, வீடு கட்டிட்டேன். கையில் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா வாங்கிட்டேன், கோல்டு வாங்கிட்டேன். யூ நீட் டு பில்ட் when you have peace, not in peace இல்லாத நேரத்தில் இல்லை. When you have peace, you need to build.
ஏதாவது ஒரு கற்ற வேலை, ஏதாவது ஊழியம் செய்கிற வேலை, ஏதாவது நிம்மதியாக இருக்கிற வேலை செய்வதற்கு முன்பாக நீங்கள் கலங்கின கிணறாக இருக்கக்கூடாது. நீங்கள் கலங்காத தெளிந்த கிணறாக இருந்தால்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். when you are in peace, build it. பட்டணங்களை கட்டினான், வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பாள்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஹல்லேலூயா. they built and prospered. கட்டி மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கட்டி மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நாங்களும் கட்டுவோம் சொல்லுங்க, நாங்களும் கட்டுவோம் மகிழ்ச்சியாக இருப்போம் சொல்லுங்க, நாங்களும் கட்டுவோம் செழிப்பாய் இருப்போம். இன்னும் சத்தமா சொல்லுங்க, காரியம் வாய்க்கும். they prospered. இன்றைக்கு காலை வெள்ளை கர்த்தரை தேடுகிற என் மகனே, இன்றைக்கு காலை வெள்ளை கர்த்தரை தேடுகிற என் மகளே, நீ கட்டப்போகிறாய். தீர்க்கதரிசனம் எத்தனை பேருக்கு வரும்? கையை விரிச்சு வாய்ங்க. நீ கட்ட போகிறாய், நீ செழிக்க போகிறாய், காரியம் வாய்க்க போகிறது. ஏனென்றால் நீ கர்த்தரை தேடுகிறபடியால். ஆமென். seek the Lord, study the Lord. அவன் தான் சொன்னான், கர்த்தரை தேடு, கர்த்தரை படி. கர்த்தரை எப்படிங்க படிக்கிறது? அதான் இது. கர்த்தரை எப்படி படிக்கிறது? கர்த்தரை எப்படி இருப்பார் தெரிலையா? இதான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு படம் வரைய தெரியும்? யாரையா பார்த்து அப்படியே வரைவீங்களா? அப்படியெல்லாம் வரைய முடியாது. ஆனால் வரையாமலே மனசில் அந்த முகம் இருக்குது. அது எப்படி வந்துச்சு? மனதில் வரைஞ்சிருக்கீங்க தானே? அதுபோல் கர்த்தரை உங்கள் மனதில் வரைஞ்சிக்கிங்க. இதை படித்து seek the Lord, study the Lord and build your house. Seek the Lord, study the Lord, build your house, be prosperous. கர்த்தர் அனுமதித்தார். 10 வருஷம் பட்டணத்தெல்லாம் கட்டிட்டார். இனிமே எதிரி வந்து அடிச்சான்னா அவங்க கைதான் வலிக்கும். நம்ம பில்டிங்லாம் கட்டியிருக்கோம், எதிரி கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டுறான் சவுத்தை. கத்தி உடையுமா சவுர் உடையுமா? கத்தி உடையும். ப்ரே அண்ட் பில்ட். ஜெபித்து கட்டுங்கள். கர்த்தர் உங்கள் வீடுகளையும் கட்டுவார், ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டுவார், திருச்சபைகளையும் கட்டுவார். லைஃப்பில் 2 விஷயத்தை கண்டிப்பாக கட்டணும். நீங்கள் வீடு கட்டணும், கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும். ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியமாக எடுத்துங்க. கையில் காசு இல்லைன்னு நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. ஏசு இருந்தால் கட்டலாம், காசு இருந்தால் கட்ட முடியாது நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. 10 வருஷம் கழித்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்று வேதம் சொல்லவில்லை, அந்த பிரச்சனையினால் அவர்களுக்கு தொல்லை இல்லை என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையாக கற்களை தடுத்து விழுந்தார்கள் என்று சொல்லவில்லை, பிரச்சனையான கற்களை ஏறி தவிடுபுடையாக்கி முன் செய்கிறார்கள் என்பதை தான் வசனம் சொல்லுகிறது. ஹியர் கம்ஸ் த ட்ரபிள். 9ஆம் வசனத்துக்கு வரப்போகிறோம். விரோதம் எழும்புகிறது. ஆப்போசிஷன், அகெயின்ஸ்ட். ஆமென். enemy attack, opposition. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆப்போசிஷன், எதிர்ப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், எதிர்ப்பு. threatening, பயமுறுத்துதல். there is a threatening coming. கிறிஸ்தவர்களுக்கு threatening வரும். threatening வரும்போது you need to cry to God. இங்கே ஒரு குழந்தை உட்காந்துருக்கான், அவனை யாருன்னா தனியாக தூக்கிட்டு போய் ஒரு மிரட்டுங்க. அவன் கத்துவான் பாருங்க. இவனுங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. நீங்கள் மிரட்டுறதுக்கு முன்னாடியே கத்திடுவான். அவன் ரொம்ப அலர்ட் ஆனவனுங்க. அவன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். நீங்கள் அப்படி பார்க்கும்போதே அவன் கத்த ஆரம்பிச்சிடுவான். அப்போ நம்ம அட்டாக் ஆயிடுச்சு நம்ம நினைப்போம். கிறிஸ்டியன்ஸ் ஷுட் நோ ஹவு டு க்ரை டு காட். பிரச்சனையை பார்த்ததும் கத்தணும். ஆமென். எங்கள் வீட்டில் கோழி வளர்த்தாங்க. எங்கள் அம்மா கோழி குண்டுலாம் அலர்ட்டாக இருக்கும். கோழி குண்டுலாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நடுவில் கோழி கத்துச்சுன்னா தூங்கினுங்கிற அத்தனை பேரும் கையில் பரம்போட தான் போகும். அது பூனை வந்தாலும் காலி, நாய் வந்தாலும் காலி, பாம்பு வந்தாலும் காலி. அது ஒரே ஒரு கத்து தான். அதை கோழி குண்டுக்கா போங்க கத்துது பார் கோழின்னும் போது என்ன தான் கரெக்ட் தானே? எத்தனை பேர் அடிச்சுக்கிறீங்க? ஆமேன். எல்லா டைரெக்ஷன்லேயும் கல் பறக்கும். ஆமேன். எத்தனையோ ஒரு பாம்பு அடிச்சுக்கிறோம். அந்த பாம்பு அப்படியே சும்மா ஒரு லைட்டாக தலை விடும் போதே அது கத்தும். ஆமேன். யூ நீட் டு cry to God when the enemy comes and attacks you. உங்களை போட்டு அடிப்பதற்காக சத்துரு வரும்போது நீங்கள் கத்த வேண்டும். ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கை பார்த்து கத்தணும். ஸ்பிரிச்சுவல் அட்டாக் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? தூங்கி எழுச்சிங்க, நிம்மதி இல்லை, அடிச்சிட்டாங்க உங்களை சாத்தான், நீங்கள் கத்தலை.
ஹல்லேலூயா. ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு, உடனே டென்ஷன் ஆயிட்டீங்க. நோ யூ நீட் டு cry to God. பாருங்க, இங்க சேரா என்று சொல்கிற ஒரு எத்தியோப்பியன் வருகிறான். சேரா யார்? இந்த சேரா, who is this சேரா? ஹல்லேலூயா. எத்தியோப்பியர்களை பற்றி புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஆப்பிரிக்காவில் எப்போதும் 2 விதமான பீப்புள் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று ரியலான எகிப்து நாடு. இன்னொரு இடத்துல எப்போல்லாம் எகிப்து பற்றி படிக்கிறோம், மொத்த ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டுக்கு அப்போ ஈகிப்து தான் ரூலர்னால எகிப்து. இந்த எகிப்தில் மாத்திரம் ராஜாக்கள் தோன்றினதில்லை, பக்கத்தில் உள்ள எத்தியோப்பியா என்ற நாட்டிலும் ராஜாக்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களை பைபிள் கூஷ் என்று சொல்கிறது. இவங்க மொத்த பேரையும் கூஷ். ஹல்லேலூயா. இதில் எத்தியோப்பியன், இவனை பற்றி உலக வரலாறு சொல்கிறது. அவன் ஒரு மிலிட்ரி லீடர், ஒரு பெரும்படையை கூட்டிக் கொண்டு யூதாவுக்கு விரோதமாக வருகிறான். ஏன்பா எத்தியோப்பியா, உங்கள் ஊரில் தான் நைல் நதி ஓடுத, அங்கேயே சாப்பிட்ருக்க வேண்டியதானே, ஏன்டா எருசலேமுக்கு விரோதமாக வர? ஏற்கனவே தான் உங்கள் ராஜா ரெகோபயாம் காலத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானே. ஹல்லேலூயா. கரெக்ட் தானங்க? ஷீஷாக் எடுத்துகிட்டு போயிட்டானே, திரும்பி ஏன் வர? நீ சும்மா இருந்தால் கூட நான் அடிப்பேன் என்பது தான் சாத்தானுடைய லட்சியம். சாத்தானே நான் உன்னை ஒன்றுமே பண்ணலடா, தூங்கேந்து நீ உன் வேலையை பார்த்துருந்தா, நான் என் வேலையை பார்த்துருந்தேன், என்ன சாத்தானே என்னை அடிக்கிற? உன்னை அடிப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெரா த எத்தியோப்பியன். ஹல்லேலூயா. ஆசா ராஜ்யம் 10 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் போதா? கற்களை உடையுங்கள், கட்டுமான பணியை நிறுத்துங்கள், ஆலய பணியை நிறுத்துங்கள், ஊழியத்தை நிறுத்துங்கள், சபையை நிறுத்துங்கள். படையோடு வருகிறான் சேரா. ஹல்லேலூயா. 1,000,000 men and 300 chariots. இந்த 9ஆம் வசனத்தை படித்தோம் என்றால் அவன் எத்தனை பேர் வர்றான்? 10 லட்சம் பேர், 300 ரதங்களோடு 10 லட்சம் பேர். யூதா ஏற்கனவே ஃபைட்டுக்கு போச்சு பாருங்க இஸ்ரேல் கூட. அப்போவே அவங்க கையில் 4 லட்சம் தான் ஆர்மி. அப்போ எதிரியோட அந்த எரோபயாமோட ஆர்மியில் 8 லட்சம், ஜூடா கையில் அன்னைக்கே 4 லட்சம் தான். இவன் 10 லட்சம் பேராக வருகிறான். ஹல்லேலூயா. The Judean army was very small, overwhelming size of Zera's army. Zeraவோட ஆர்மி எண்ணிக்கை கடங்காதது, 1 மில்லியன் பேர், 10 லட்சம் பேர். ஹல்லேலூயா. ராஜா ஆசாவை சதி நினைத்து அழிக்க திட்டமிட்டான். சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் தேவ ஆவியானவர் ஜெயக்கொடியை ஏற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆண்டவரே, சத்ரு வெள்ளம் போல வந்தான், ஃபைட்டே காணோம், ஜெயக்கொடி வந்துருச்சு. உன் வேலை ஃபைட் பண்ணுறதில்ல மகனே, உன் வேலை என் கொடி முன்னாடி நின்று வெற்றி கோடி பீடி தீடுவேன்னு பாட்டு பாடுற வேலை தான். கிறிஸ்தவர்களே, நீங்கள் வல்லவர்கள் என்று வேதம் சொல்லவில்லை, உங்கள் தேவன் வல்லவர் என்று சொல்கிறது. நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் என்று உங்கள் வேதம் சொல்லவில்லை, உங்களுக்காக யுத்தம் செய்ய ஒருவர் இருக்கிறார் என்பதை. How will you respond to the threat? பிரச்சனைக்கு எப்படிங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? பிரச்சனைக்கு ரெஸ்பான்ஸே பிரேயர் தான். ஹல்லேலூயா. பிரச்சனைக்கு ரெஸ்பான்ஸே கிரைங் டு காட். பிரச்சனைக்கு ரெஸ்பான்ஸே ஃபெய்த் அப்பான் காட். ஒரு பிரச்சனை என்று வரும்போது நீங்களும் நானும் அதிகமாய் கத்த வேண்டும், கர்த்தரை நோக்கி. we know we are powerless before this mighty army. இந்த உலகத்துக்கு முன்பாக எனக்கு பவரே இல்லைங்க ஐயா. இந்த வேலையை சாதிக்க எங்களை பவரே இல்லை, இந்த எக்ஸாம் எழுதுவதற்கு எனக்கு பவரே இல்லை. அதற்காகத்தான் நீ விசுவாசிக்கிறாய் மகனே, என்னால் முடியாததை என் கர்த்தர் செய்வார் என்று. ஹல்லேலூயா. ஆசாவை பற்றி சொல்லுகிறது. ஆசா படிக்கலாமா? தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. 11th verse. ஆமென். படை வந்து விட்டது, அணிவகுத்து நிற்கிறார்கள். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இதை எழுதுகிறவங்கெல்லாம் ரெக்கார்டர்ஸ். இன்றைக்கி பத்திரிகை ரிப்போர்ட் இருக்கிறாங்களே, சண்டை நடக்கும், அடிதடி நடக்கும், எல்லாம் நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடிப்பட்டவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பேசி நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒருத்தர் விழுந்து கிடக்கிறார், அங்கே ஒருத்தர் படுத்து கிடக்கிறார், இங்கே ஒருத்தருக்கு ரொம்ப அடிப்பட்டுச்சுன்னுப்பாங்க. எப்போ படுத்துக்கணும் நீ தண்ணி கொடுத்தாண்ணா? இல்லை அங்கே என்ன நடக்குதுன்னு எழுத தான் நான் வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அதுபோல் ரிப்போர்ட்ரு தெளிவாக எழுதுகிறான், ஸ்கிரைபு. சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆசா ராஜா ப்ரே பண்ணினான் என்று. உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் சொல்லும், பிரச்சனை நேரத்தில் என் தகப்பன் ஜெபிப்பான், பிரச்சனை நேரத்தில் என் தாய் ஜெபிப்பாள், பிரச்சனையை காட்டிலும் அதிக முக்கியத்துவத்தை ஜெபத்துக்கு கொடுப்பார்கள் என்கிற பெயர் தான் நமக்கு
வர வேண்டும். ஹல்லேலூயா. Our faith and dependence upon God is going to bring us relief. நம் விசுவாசமும் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறது தான் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் என்று நினைத்த ஆசா இந்த கூஷ் தேசத்தினுடைய படையை எதிர்த்து ஜெபிக்கிறான். திருச்சபையே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஃபேமஸான வசனம், கர்த்தாவே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் படிங்க, பலனற்றவனாகி உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இந்த ப்ரேயர் நீங்கள் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ப்ரேயர்லாம் யார் பண்ணுவா? அவங்க தாத்தா. அவங்க தாத்தா டைரி, அவங்க தாத்தாவோட டைரி அவனுக்கு கிடச்சிச்சு. அவங்க தாத்தாவோட டைரி எது தெரியுமா? சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம். என்னைக்கு உங்கள் கையில் இந்த டைரி இருக்குதா இல்லையா? தாவீதோட டைரி இருக்குதா இல்லையா? இந்த டைரியில் உள்ள ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி ப்ரே பண்ணா கூட போதும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பலிக்கும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல உதாரணமாக வந்து விட்டான். he has become the greatest healer. அவன் பேருக்கு ஏத்தது போல மக்களுடைய காயங்களை ஆற்றுகிற ஒரு தலைவனாய் மாறி போனான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான்னு இந்த பிரேயர் தாவீதுக்கு அப்புறம் இவன் மேலே தான் வருது. ஹல்லேலூயா. எத்தியோப்பியன் ஆர்மியை எதிர்த்து கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர், பாருங்க, கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதீயும் என்றால், ஆண்டவரே, இந்த படையினுடைய தலைவர் நீதான். ஒரு முறையும் லீடர்ஷிப் வரும்போது சொல்லுங்கள், நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகிடுங்க. மெயின் லீடர் யார் தெரியுமா? கர்த்தர். இந்த மேடை யாரோடது தெரியுமா? கர்த்தரோடையது. இப்போ நீங்கள் யாருங்க? நான் கர்த்தரோட அசிஸ்டண்ட். உங்கள் வீட்டு தலைவர் யாருங்க? கர்த்தர். நீ யாருப்பா? நான் கர்த்தரோட அசிஸ்டண்ட். உங்கள் பிஸ்னஸோட தலைவர் யார்? கர்த்தர். நீ யாருப்பா? நான் கர்த்தரோட அசிஸ்டண்ட். சொன்னால் இந்த நாட்டினுடைய படைத்தலைவர் கர்த்தர். எத்தியோப்பியாவே, உன் தலைவன் பேர் ஜேரா, நீயா எங்கள் ஆண்டவரா? When you cry to God, the battle belongs to the God, to God. If you don't cry to God, the battle belongs to you. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா யுத்தம் கர்த்தரோடையதாவது. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை என்றால் யுத்தம் உங்களுடையதாவது. ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தில் எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரேயர் பண்ண அவன் பண்ணுகிறான். கர்த்தர் அந்த படிக்கலாமா? 12ஆம் வசனம், எத்தியோப்பியரை ஆசாவுக்கு யூதருக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார். நான் நினைக்கிறேன், சண்டை இங்கே நடந்து இருக்கும்போது எத்தியோப்பியருக்கு சம அடி விழுந்திருக்குமோ. ஆசா முறியடித்தான்னு சொல்லலை. யார் முறியடித்தது? நேற்றைக்கு அபியா விஷயத்துலையும் அந்த யெரொபெயாம் படைகளை யார் முறியடித்தது? கர்த்தர். கர்த்தர் எப்படி அடித்தாருன்னு தெரியலையே. எப்படிலாம் அடிப்பார் கர்த்தர்? எகிப்தியனை கொம்பு வச்சு அடித்தார். கொள்ளை நோய் வந்துச்சு, வாதை வந்துச்சு, காரிருள் வந்துச்சு, இல்லை தவளை வந்துச்சு, பேன் வந்துச்சு, கரெக்டாக வெட்டுக்கிளி வந்துச்சு, குடிக்கிற தண்ணினா மாறிச்சு, ரத்தமாக மாறிச்சு, லாஸ்ட்டில் தலைச்சம்புள்ள சங்கரமாச்சு. எத்தியோப்பியர்களே, உங்களை எப்படி எங்கள் கர்த்தர் அடித்தார் நீங்கள் எழுதவே இல்லையே, நீங்கள் சொல்லவே இல்லையே. அடி வாங்கின்னு ஓடினதை பார்த்தோம் தூரம் இருந்து, அவ்வளோதான் எழுதிட்டாங்க. ஆசா அடிக்கவில்லை. யார் அடித்தது? சொல்லுங்க. கர்த்தர். ஆசா அடிக்கவில்லை. யார் அடித்தது? கர்த்தர். ஆசா அடிக்கவில்லை. யார் அடித்தது? கர்த்தர். The Lord struck. The Lord smote the Ethiopians. எத்தியோப்பியர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து மலேசியாவில் எங்கள் கல்லூரியில் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் ஃபுட்பால் டீம் இருக்கும். ஃபுட்பால் விளையாடுவோம். சில நேரம் அந்த ஆப்பிரிக்கா மக்கள் எங்கள் கூட வந்து விளையாடுவாங்க. நம்ம அவங்களுக்கு இங்கே கூட இருக்க மாட்டோம். அவனை பார்த்தாலே பயமாக இருக்கும். நீ எடுத்துருப்பாப்பா, அவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக வாட்டர் சாட்டம். அவங்க கூட எதுவுமே ஷோல்டர் புஷ் பண்ண முடியாது, அவங்ககிட்ட விளையாட முடியாது. அவங்கள ஜென்டலாக ஃப்ரெண்ட்லியாக விளையாடும் போது அவங்க விளையாட்டு கிடைக்கும் போதே வலி தாங்காது. இதுதான் எத்தியோப்பியர்கள், இது இஸ்ரவேலர்கள். எத்தியோப்பியாவோட பலம் இஸ்ரவேலோடு மோதினால் எத்தியோப்பியா ஜெயிக்கும். இஸ்ரவேல் என்ன தெரியுமா பண்ணுது? தான் அந்த பேட்டிலேருந்து ரிலீவ் ஆகி இஸ்ரவேலின் தேவனை கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. The military might has been demolished. ஆமென். எல்லாரும் போயிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடுகிறார்கள். ஓடுகிறவர்களை பின்பதாக இருந்து துரத்துகிற நிலையாகிவிட்டது. ஓடுறவனுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியாது. இவங்க சும்மா கல்லை தூக்கி அடித்தாங்க, ஈட்டியை தூக்கி விட்டாங்க, அம்பை தூக்கி எழுதார்கள். எத்தியோப்பியர்கள்
வீழ்ந்தார்கள். கேராரின் சுற்று பட்டணங்கள் எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்களில் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஒரு மாபெரும் வெற்றி வந்தது. த கிரேட்டர் த பேட்டில், த கிரேட்டர் த ஸ்பாயில். எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை சாத்தான் கொண்டு வரானோ அந்த அளவுக்கு பெரிய கொள்ளை. எத்தியோப்பியர்களை பார்த்து பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். எத்தியோப்பியாவுடைய அனைத்து சொத்தும் யூதாக்கு கிடைத்தது. திருச்சபையே, God is there with you. கர்த்தர் இன்றைக்கு உன் அருகில் இருக்கிறார். Are you willing to cry to God? நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆயத்தமாக இருக்கிறோமா? There is deliverance for your cry. நீ சத்தமிட்டால், நீ கதறினால், நீ அழுதால் உனக்கு ஜெயம் வருகிறது. என் மகனே, என் மகளே, இதோ கர்த்தர் உன்னோடியிலே இருக்கிறார். God is speaking with you today. நீதான் அந்த ஆசா. மகளே, நீதான் அந்த ஆசா. மகனே, நீதான் அந்த ஆசா. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை நோக்கி முறையிடு. கர்த்தாவே என்று கூப்பிடு. அவர் உன்னை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். திரும்பவும் அதே அமெரிக்கை வரும். திரும்பவும் அதே நிம்மதி வரும். திரும்பவும் அதே வழிநடத்தல் வரும். கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நம்ம அப்படியே கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? ஆசா எப்படி எல்லாவற்றிலும் ஆண்டவரை முன்பாக வைத்தாரோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விடுவோம். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். Let's surrender everything into God's hand. I surrender all, my God. All to Jesus I surrender. All to Him I freely give. I will ever love and trust in His presence daily live. I surrender all. I surrender all. I surrender all. I surrender all to you, my blessed Savior. I surrender all to you, my blessed Savior. I surrender all. Shavaravalathi antaniravakaravalavara. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறப்பா, இந்த 2 நாளாகும் 14ஆம் தேதி எங்களோட பேசின தயவுக்கா கிருபைக்கா நன்றி செலுத்துக்கிறப்பா. நீர் நல்லவர், நீர் நன்மைகளை செய்பவர் தகப்பனப்பா. இதுவரை எங்களோட பேசின தேவன் தகப்பனை இனிமேலும் பேசணும்னு செபிக்கிறப்பா. இல்லை மறைத்தினை வெளிப்படுங்க, பெரிய காலம் செய்யுங்க. ஏசுனிச்ச நல்ல பிதாவே, ஆமென். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவரின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தொகுப்புகளை வெட்டினான். இன்னைக்கு பார்க்குறோம், இந்த தாவீதுடைய தலைமுறையில் ஒரு ராஜா வருகிறார், ஆசா. அவர் இதற்கு முன்பாக செய்யாத ராஜாக்களுடைய காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் பார்க்க நன்மையான செய்து தன்னுடைய தேசத்தில் இருக்கிற விக்கிரங்களையும் தேவனுக்கான அருவறுப்புகளையும் அவர் விலக்கி நீக்கி அவர் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை காரியத்தை செய்கிறார். இதுலேருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரணம், ஆண்டவர் நமக்கும் இந்த ஆசா ஒரு ராஜாவாக இருந்து தேசத்தில் செய்தான். நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு அதிகாரத்தை
நம்ம சப்போஸ் நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக, நம்ம சபையில் இருந்தால் ஒரு ஜெபக்குழு தலைவராக, ஜெபக்குழு தலைவியாக ஆண்டவர் ஏதோ ஒரு பொசிஷனில் நம்ம வச்சிருப்பார். நாம் இது போல் நம்மை சுற்றி இருக்கிற அருவருப்புகளை, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் தைரியமாக அகற்றுகிறோமா, இல்லை அவர்கள் போக்கின போக்கில் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம செய்யாமல் இருந்தால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற, மகனே மகளே, உன்னை சுற்றி இருக்கிற அருவருப்புகளை நீ நீக்கிவிடு, நீ தைரியமாக அந்த காரியத்தை செய் என்று கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற அருவருப்புகளும், இல்லை ஒருவேளை நம்ம இருதயத்தில் காணப்படுகிற பொறாமைகள், பெருமைகள், சிந்தைகள், பாவங்கள், எண்ணங்கள், ஒருவேளை நம்மளுக்குள்ளே ஏதாவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, மகனே இன்னைக்கு அந்த விக்கிரகத்தை நீ விலக்கி போட்டால் நான் உன்னிடத்தில் வந்து உன் சத்துருக்கு விரோதமாக யுத்தம் செய்து நான் உன்னோடு இருந்து நான் உனக்கு அந்த இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி அப்படி செபிக்கலாம். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த ஆசாவை போல முதலாவது தைரியத்தை தாங்கப்பா. நாங்களும் அப்பா எங்கள் சுற்றி இருக்க அருவருப்புகளை விலக்கணும்ப்பா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தகப்பட உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் தைரியமாக எடுத்து சொல்லணும்ப்பா. எங்களுக்கு ஒரு தைரியத்தை தாங்கப்பா. நான் கேட்கலாமாப்பா. உங்களுக்கு ராஜாவை போல நாங்கள் எழும்பணும்ப்பா. நாங்கள் ஏதோ தகப்பன மற்ற ராஜாக்களை போல அதை நாங்கள் சகித்து கொண்டு போகக்கூடாதப்பா. உமக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை குடும்பத்தில் அகற்றினப்பா. அந்த பலன் தாங்கப்பா. ஆசாக்கு நீ பலன் தந்தீங்களப்பா. ஆசாக்கு நீ அனுகூலமாக துணையாக இருந்தீங்களப்பா. எங்களுக்கு அந்த துணை செய்யுங்க, பல செய்யுங்கப்பா. எந்த அக்கிரமங்களை தகப்பனே, என்னோட பாவங்களை எங்களுக்கு குடும்பத்திட்ட உமக்கு விருப்பமில்லாத காரியத்தை உதவி செய்யுங்க. ஆண்டவர் நோக்கி கேட்கலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடப்பட்ட Let's raise our voice. Ori bala karavala badara baladiya shabara bala bara bala bara bala. Ori baladiya antara bakara bala badara bala bara ba shabara baladiya antara ba. Ori bala badara bala ba. ஓரி கரபல வதர பலதியாந்தனர பாக்கர். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டு எல்லாவற்றையும் உடைய கரங்களில் எடுத்து தேவனாகிய கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசைகள், உதவிகள் அனுப்புவீராக. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு அனுப்புவீராக. ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை நான் செய்வேன். கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை என் குடும்பம் செய்யும்படி அவர்களுக்கு கற்பிப்பேன். அப்பா, இந்த தீர்மானத்தில் நாங்கள் தரித்து நிற்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆசா எப்படி செம்மையானதை செய்தானோ நாங்களும் செம்மையானதை செய்ய, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க, எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீர்கள். உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. May the good God bless you and have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.